உண்மை எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா, உண்மையிலேயே விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கரமா கத்தி கதறிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மல்லிய கட்டி புடிச்சு, "ஐயோ! மல்லி என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரிய வருது. அதே மாதிரி நீ அவ்ளோ தூரம் வந்து இங்க இருக்கக்கூடியது ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படின்ற மாரி சொன்ன. ஆனா நாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பல. ஆனா இப்போ வந்து நீ எல்லாத்தையுமே நிரூபிச்சுட்ட. அதே மாதிரி நீ எவ்ளோ பெரிய வேலை செஞ்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா? அதாவது வெண்பாவோட வாழ்க்கையே நீ காப்பாத்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு இப்போ மல்லிய கட்டிப்பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காரு. உண்மையிலேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து நம்ம மல்லி, விஜய், வெண்பா 3 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுகோளும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சுடர் வந்து என்னடா இது இத்தனை நாள் வந்து பயங்கரமான பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா, அடுத்தடுத்து எல்லாமே அவன் நினைச்சத போலதான் வந்து நடக்க போகுது போலயே. அடுத்ததா என்னடா பண்றது? இப்ப ஏதுடா பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம இங்க நம்ம மல்லி வந்து திருன்னு முழிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள செஞ்சு இந்த சுடர இப்படி ஜெயிலுக்கு அனுப்பி விடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சுடர இப்போ ஜெயிலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம, சுடர் கண்ணு முன்னாடி பல விஷயங்கள் இங்க நடக்க போகுது. ஏன்னா சுடர் இருந்துகிட்டு நம்ம மல்லி கண்ணு முன்னாடியே அதாவது கண்ணால பார்க்கணும். விஜய் வந்து என்னோட கழுத்துல தாலிய கட்டுறத. அதுக்கப்புறம் அவ வந்து அந்த ஒரு வேதனையிலயும் அப்படியே வந்து தூக்கு மாட்டிட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே மல்லி செஞ்ச சம்பவத்தால கடைசியில இப்போ இந்த சுடர் தான் கண்ணால நிறைய காட்சிகளை பார்த்து கடைசியில ஜெயில்ல போய் களி தின்னுட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்து வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம அடுத்ததா விஜய் என்ன பண்றாரு? அடுத்தடுத்து வந்து இந்த சுடருக்கு என்ன ஆக போகுது? போலீஸ் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறாங்க? இவ என்னென்ன தப்புகள் செஞ்சா? அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களோட மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஒரு யூகம் தான். ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட மொபைல்ல எவ்வளவு சார்ஜ் பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல அதாவது மல்லி என்னதான் இங்க தான் சொல்றத கேட்காம அவங்க பாட்டுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட உண்மையிலேயே விஜய் இருந்துட்டு அந்த அளவுக்கு கோவப்படவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காக மல்லி இப்படி பண்ற, எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க. சரி, இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருக்காரு இல்லையா, அவர் இருந்துட்டு மல்லியை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஆயிடுச்சு. மல்லி வந்தா எதனா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எல்லாருமே யோசிச்சாங்க. ஆனா சுடர் இருந்துகிட்டு நம்ம மல்லி வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னா, விஜய் இருந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம விஜய் கோவம் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கல்யாண ஏற்பாடுகள் நடந்துச்சு. மல்லி அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது உண்மையிலேயே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆதாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஆதாரங்களை காட்டி உடனடியா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பாங்க. ஆனா ஆதாரங்கள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயலன்ஸ்ல இறங்கிதான் ஆகணும். வயலன்ஸ்ல எல்லாத்தையுமே முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி இப்படி அதிரடியான ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுவும் இல்லாம சுடரோட சுயரூபத்தை இப்படி வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில சுடர் இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். என்னை கொன்னுடாத, என்னோட உயிரோட விட்டுரு, நான் வாழணும். நான் வந்து என்னோட அடையாளங்களை மறைச்சு ரேணுகாவா வாழ்ந்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன். நான் உண்மையிலேயே சுடர் தான் மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சுடர் அவ வாயாலேயே எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உண்மையிலேயே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து அவ வாயாலேயே உண்மை வெளிய வர வைக்கிற ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததா சுடரோட சுயரூபம் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. விஜய் இருந்துட்டு அப்படியே வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. அதாவது விஜய பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மல்லிக்கு நல்லாவே தெரியும். அடுத்ததா வந்து இல்லையா நம்ம நாகுக்கு, பாபுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய்க்கு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு நல்லாவே வந்து தெரியாது இந்த விஷயம்லாம் வந்து மல்லி என்னதான் சொன்னாலுமே கூட இங்க இருக்கக்கூடியது ரேணுகா மாதிரி இருக்கா, அப்ப ரேணுகா தான், ரேணுகா உயிரோட வந்துட்டான். ஏன்னா ஆரம்பத்துல மல்லி தான் இது எல்லாத்தையுமே கிளறி ரேணுகா உயிரோடு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி கடைசியில ரேணுகாவை காப்பாத்தி இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணாங்க. ஆனா கடைசியில இது ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னா ஆதாரங்கள் இல்லாம யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படிதான் இந்த விஷயமும் நடந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் இப்படி எல்லாம் சொல்லி பயங்கரமா மல்லி கிட்ட கதறி எழும்போது மல்லி இருந்துட்டு விஜய் யாரா இருந்தா என்ன, எல்லாருமே ஒரு நாளைக்கு தப்பு பண்ணதான் செய்வாங்க. அதே மாதிரி நான் வந்து அவ்வளவு தூரம் நடந்துமே கூட அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுகான்னு நீங்க சொல்லியும் நான் வந்து இந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு உண்மைய கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த சுடரோட பத்தின ரகசியங்கள் வெளிய வரணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாள் நான் போராடிட்டு இருந்தேன்.
அதே மாதிரி ரேணுகாக்கா உண்மையிலேயே உயிரோடு வந்தா நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருங்க. அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட பிரச்சனை. அதே மாதிரி உங்களோட மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு எனக்கு வந்து நீங்க நல்லா இருக்கணும். வெண்பா நல்லா இருக்கணும். உங்க 2 பேரையும் நல்லபடியா பார்த்துக்கணும். இது மட்டும் தான் என்னோட குறிக்கோள். அத தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு சொத்துக்காக இங்க அவ ரேணுகா மாதிரியே நாடகம் ஆடி கடைசியில இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சா இதெல்லாமே யாருமே பண்ண மாட்டோம். அதே மாதிரி நீங்க இவங்க எல்லாருமே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களோட மனச தொட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு அவங்க ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்துலயும் ஸ்ட்ரைக் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. விஜயை யோசிச்சு பார்த்து எல்லாமே ஓகே தான், கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்ததா வந்து இந்த கதிரேசன்லாம் இவள சும்மாவே விடக்கூடாது. என் பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்றதுனால தான் இவள என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என் பொண்ணு எவ்வளோ பெரிய தங்கம். ஆனா இவ இவ்ளோ பெரிய பித்தளையா இருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே இப்போ பயங்கர கோவத்தோட நம்ம கதிரேசன்லாம் நின்னுட்டு இருக்காரு. அடுத்ததா என்ன போலீஸ் வந்து விளங்க மாட்டி இங்கிருந்து தர தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.